வணக்கங்கள். நேத்து மதுரை மாநகரில் தவகவுடைய கட்சி 2வது மாநில மாநாடு. அதுல நடிகர் விஜய் அவர்கள் பேசிய போது RSS பற்றியும் பாரதிய ஜனதா கட்சி பற்றியும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றியும் கொஞ்சம் கூட அரசியல் அனுபவ அறிவு இல்லாமல் யாரோ எழுதி கொடுத்ததை வைத்து வாய்க்கு வந்தபடி பசைபாடி சென்றிருக்கின்றார். விஜய் அவர்களே, நீங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய முழு பெயரை நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு உங்களுடைய முழு பெயரான ஜோசப் விஜய் என்று பொதுவெளியில் முதல்ல சொல்ல முடிந்ததா? RSS பற்றி கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாத விஜய் அவர்களே, RSS பற்றி உமக்கு என்னையா தெரியும்? RSS சத்தம் இல்லாமல் தேச நலனே முக்கியம் என்று வேலை செய்யக்கூடிய ஒரு சாதுவான அமைப்பு. RSS அமைப்பில் உள்ள நபர்களால தமிழகத்துல யாராவது ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னால லிஸ்ட் போட்டு சொல்ல முடியுமா? அந்த RSSல உள்ள நபர்கள் தான் பயங்கரவாதிகளால வெட்டுண்டு இந்த மண்ணிற்காக பலிதானம் ஆயிருக்காங்கயா. அப்படி இருந்தும் மற்ற RSS தொண்டர்கள் மனக்குமுறலை மனதளவிலே அழுது கொண்டு தேசத்திற்கான பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த RSS தொண்டர்களால் தான் சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பின்பும் இந்திய என்ற ஒரு மாபெரும் ஒரு நாட்டை கட்டமைப்பு செய்திருக்கின்றார்கள். அந்த RSSஐ பற்றி சினிமாவிலே நடிக்கக்கூடிய உமக்கு பேசுவதற்கு என்னையா அருகதை இருக்கின்றது விஜய் அவர்களே? இன்னொரு தடவை பிரதமரை பத்தி அடுத்தபடியா சொல்றீங்க. 3வது முறையாக பாரத தேசத்தின் பிரதமராக பதவியேற்றிருக்கும் நரேந்திர மோடி அவர்களே, நாட்டு மக்களுக்காக நல்லது செய்வதற்காக நீங்கள் பதவியேற்றிருக்கிறீர்களா அல்லது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தீமை செய்வதற்காக நீங்கள் பதவியேற்றிருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த ஜோசப் முன்வைக்கிறார். ஜோசப் விஜய் அவர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த இடத்துல இஸ்லாமிய நபர்களுக்காக இஸ்லாமிய சகோதரர்களுக்காக தீங்கு செய்திருக்கிறார் அப்படின்னு உன்னால அடிக்கோடிட்டு காட்ட முடியுமா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் அவர்கள் நடத்தக்கூடிய விழாக்களிலே சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு அவர்களும் அங்கே கலந்து கொண்டு அந்த விழாக்களை சிறப்பித்திருக்கின்றார். இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்தில் இவர் தீங்கு செய்திருக்கின்றார்? முத்தலாக்கு கொண்டு வந்தது இல்லையா? இஸ்லாமிய நாடுகளிலேயே முத்தலாக்கு விஷயம் இல்லையா? இஸ்லாமிய நாடுகளிலே இல்லாத போது இந்திய தேசத்திலே இஸ்லாமிய சகோதரிகள் பாதிக்கப்படுகின்றார்களே, அந்த சகோதரிகளின் கண்ணீரை துடைப்பதற்காக முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்ததற்கு இஸ்லாமிய சகோதரிகளே பிரதமர் அவர்களை வரவேற்கின்றார்கள். உன்னுடைய கட்சியில் இருக்கிற ஒரு தற்குறி சொல்றான், சைனாவில் இருக்கிறவன் விண்வெளிக்கு வந்து வீரர்களை அனுப்பி அவனை பத்திரமா பூமிக்கு கொண்டு வரான், அமெரிக்கா இன்னும் பிற தொழில் டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வருது, ஆனால் நம்ம மட்டும் மசூதிக்கு கீழே கோயில் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த பரதேசி பைய உன்னுடைய கட்சி நபருக்கு நீ ஒன்று சொல்லிக்கொள்ளு. இந்திய தேசம் இன்னைக்கு உலகளவிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இன்று இருக்கின்றது. இராணுவம் மிக வலிமையான கட்டமைப்பை இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறது. மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இந்தியாவுடைய பாதுகாப்பு, உலகளவிலே இந்தியாவினுடைய மதிப்பு, பொருளாதாரத்திலே உலகிலே 4வது பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம். இப்படி எண்ணற்ற சாதனைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான
அரசு சாதித்து இன்னைக்கு இந்தியாவை உலக அளவிலே தலை நிமிர்த்தி நீர்த்த செய்திருக்கிறது ஐயா. அதை உன் கட்சிக்காரன் ஒன்றும் தெரியாத தற்குறிட்ட, ஏன் நீயே ஒரு தற்குறி, உனக்கு தெரிஞ்சிருந்தா தானே உன்னுடைய கட்சிக்கார நிர்வாகிகளெல்லாம் தெரியுமா? வாய்க்கு வந்ததெல்லாம் வசைப்பட வேண்டாம் மிஸ்டர் தற்குறி விஜய் அவர்களே. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பு கிறிஸ்தவ மிஷினரியினுடைய அமைப்பாக நீங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் RSS பற்றியும் நீங்கள் இழிவாக பேசுகிறீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலை சரியாக இருக்கிறதா என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் செக் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் மனநிலை சரியாக இருக்கிறது என்றால் உங்கள் மனதிலே ஏதோ ஒரு வஞ்சகம் RSS மீது இருக்கின்றது. நீங்கள் சார்ந்திருக்கின்ற மதமாக அது இருக்கலாம். ஏன் என்றால் RSSலிருந்து உருவான இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முழு இந்துத்துவவாதியாக இருந்து இந்த நாட்டை வழிநடத்துகின்றார். நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நபராக இருக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்தவத்திற்கு ஊழியம் செய்கின்ற நபராக இன்னைக்கு இருக்கின்றீர்கள். ஏன்னா உங்களுடைய முழு பெயரை ஜோசப் விஜய். உங்கள் கட்சியினுடைய ஒரு 5-6 உங்களுக்கு பின்பு இருக்கின்ற அந்த கட்சியினுடைய பதவியினுடைய 5-6 பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் கிறிஸ்தவ மதத்தை தலியர்களாகவே இருக்கின்றார்கள். நீங்கள் வாடிய போப்போடைய ஒரு கைக்கூலியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் தமிழ்நாட்டை பிடித்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும்னு நினைக்கிறீங்க. அதை ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி இங்கே அனுமதிக்காது. நீங்கள் உங்கள் கட்சியை வளருங்கள். உங்கள் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை பற்றி நீங்கள் பேசுங்கள். அதை விட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? தாமரையிலே தண்ணீர் கூட ஒட்டாது, தமிழகம் எப்படி ஓட்டுன்னு கேட்குறீங்க? அட மடப்பயல, தாமரை தண்ணியில தாயா வளருன்னு சொல்லிட்டு எவனாவது சொன்னா உன் மூஞ்சியை நீ எங்க கொண்டு போய் வச்சுக்கிடுவ மிஸ்டர் விஜய் அவர்களே. விஜய் அவர்களே, உன்னுடைய ஆதார் கார்டு இந்தியாவிலே தமிழகத்தில் தான் இருக்கின்றதா? உனது மனைவியினுடைய ஆதார் கார்டும் ஓட்டு உரிமை தமிழகத்தில் தான் இருக்கின்றதா? உனது மகள் மற்றும் மகன் ஜேசன், சாஷா போன்றவர்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இதையெல்லாம் குடியுரிமை, இதையெல்லாம் உன்னால பொது வழியில நிறுத்த முடியுமா? யாருக்குமே இந்திய தேசத்திலே உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு குடியுரிமை கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது, ஆதார் கிடையாது. ஆனால் உன்னை இந்த மண் உனக்கு ஓட்டளித்து உன்னை தமிழக முதல்வராக ஆக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் தமிழக மக்கள் என்ன முட்டாள்களா? மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே, வார்த்தைகளை அளந்து பேசுங்கள்.